மத்திய ரயில்வே பட்ஜெட் தொடர்பாக கள நிலவரங்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் களத்திலிருந்து காத்திருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக பார்க்கலாம். முதலில் தென்னக ரயில்வேனுடைய தலைமையகமாக இருக்கக்கூடிய சென்னை சென்ட்ரலிருந்து நம்முடைய செய்தியாளர் அன்சர் இணைகிறார். அவர் மட்டுமில்லாமல் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரயில் நிலையமான திருநெல்வேலி ரயில் நிலையத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் சுடலைக்குமார் இணைகிறார். தமிழகம் போலவே புதுச்சேரியிலும் இந்த ரயில்வே துறையில் என்னென்ன விதமான கோரிக்கைகள் இருக்கிறது, பயனாளிகளினுடைய அந்த கோரிக்கைகள் எதிர்பார்ப்புகளை பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தியாளர் விவேக்கும் இணைகிறார். முதலில் தமிழகத்தினுடைய தென்னக ரயில்வேயினுடைய மிக முக்கியமான இடமாக கருதப்படக்கூடிய சென்ட்ரல் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் அன்சரிடம் கேட்கலாம். அன்சர், தற்போதைக்கு சென்னை சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும் இந்த தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ரயில்கள் அதிகமாக வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்கும். அதே மாதிரி இன்னும் பல கோரிக்கைகள் பயனாளிகளிடம் இருக்கிறது. என்னென்ன மிக முக்கியமான பிரதான கோரிக்கைகளாக நாம் பார்க்கலாம்? 92 ஆண்டுகளுக்கு பிறகு ரயில்வே பட்ஜெட் என்று தனியாக இல்லாமல் பொது பட்ஜெட்டில் இந்த முறை அந்த பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இதனால் ரயில்வே துறைக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதி குறையலாம் என்கிற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான விடை கிடைத்துவிடும் என்றாலும் கூட ரயில்வே துறை கோடிக்கணக்கான மக்கள் அனுதினமும் பயன்படுத்தக்கூடிய துறையாக இருப்பதனால் இந்த மாதிரியான ரயில்வே பட்ஜெட் தனியாக இல்லாமல் பொது பட்ஜெட்டில் இணைத்திருப்பது இது ரயில்வே துறையை தனியார் மயமாக்குவதற்கான முதற்படி என்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் ரயில்வே துறையில் மக்களின் எதிர்பார்ப்பு தென்னகத்தை நோக்கி செல்லக்கூடிய ரயில்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும். தமிழகத்தின் தலைநகரான சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதனால் அந்த ரயில்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது. கடந்த 2013-2014 ஆண்டு பட்ஜெட்டின் போது தமிழகத்திற்கு 12 புதிய ரயில்கள் அறிவிக்கப்பட்டன. அதற்கு பிறகு இந்த பாஜக ஆட்சியில் இதுவரை தமிழகத்திற்கான சிறப்பான அறிவிப்புகள் எதுவும் இல்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அதே போல ரயில் நிலையங்களில் சுகாதாரத்தை மேம்படுத்தும் பணியை அனைத்து ரயில் நிலையங்களிலும் ஏற்படுத்த வேண்டும். ஒரு சில ரயில் நிலையங்களில் மட்டுமே அது போதுமானதாக தன்னிறைவு அடையக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்றும் அநேக ரயில் நிலையங்களில் இந்த சுகாதாரம் என்பது கேள்விக்குறியாக இருப்பதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். அதே போல கன்னியாகுமரி முதல் சென்னை வரையிலான இரட்டை வழித்தடம், கன்னியாகுமரி முதல் சென்னை வரையிலான கிடப்பில் போடப்பட்டுள்ள கிழக்கு கடற்கரை ரயில் பாதை திட்டம் ஆகியவற்றை நடைமுறைப்படுத்த அதற்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் இருக்கிறது. இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டால் தென்னகத்தை நோக்கி செல்லக்கூடிய ரயில்களுக்கான அந்த நெரிசல் தவிர்க்கப்படும் என்கிற ஒரு விஷயத்தையும் மக்கள் வைக்கிறார்கள். அதே போல இந்த பிரீமியம் கட்டணம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிறப்பு ரயில்களுக்கான கட்டணத்தை ஒரு குறிப்பிட்ட சதவீதத்திற்குள்ளாக அதை முறைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் மக்கள் மத்தியில் இருக்கிறது. இதுபோன்று பல்வேறு கோரிக்கைகளை இவர்கள் தொடர்ந்து வைத்தாலும் கூட குறிப்பாக இவர்கள் சொல்வது என்பது அந்த சுகாதார விஷயங்களில் அதிக அக்கறை காட்ட வேண்டும். ஏனெனில் அதிகப்படியான எண்ணிக்கையில் மக்கள் வந்து செல்லக்கூடிய இடங்களாக ரயில் நிலையங்கள் இருக்கின்றன என்பதுதான். மேலும் இந்த குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கான அந்த திட்டங்கள் தனியார் வசம் ஒப்பந்த அடிப்படையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அரசு இந்த குடிநீரையாவது இலவசமாக வழங்குவதற்காக ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த குடிநீர் குழாய்களின் மீதான பராமரிப்பையும் அதிகப்படுத்த வேண்டும், அதனை ஒழுங்காக பராமரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மக்கள் அதிக அளவில் அந்த குடிநீர் விஷயத்தில் எதிர்பார்க்கிறார்கள். மனோஜ்.